ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே தக்காளி வச்சு நம்ம எந்த ரெசிபி பண்ணாலுமே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் எல்லா டிஃபன் வெரைட்டி கூடவும் அப்புறம் சாதத்தோடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்காக நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப வித்தியாசமான முறையில் ஒரு தக்காளி குழம்பு பண்ண போகிறோம். இது ஹோட்டல் சுவையில் இருக்கும். வைக்கும் போதே வாசனை அவ்வளோ அருமையாக வரும். இது வந்து சாதத்தோடவும் டிஃபன் வெரைட்டியோடவும் ரொம்ப அருமையாக போகும். இதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய்க்கு பொதுவாக நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் போல் கல்பாசி, அப்புறமா கிராம்பு 2லேருந்து 3 போல் போட்டுக்கோங்க. கூடவே ஏலக்காய் 2, அப்புறம் ஒரு ஸ்டார் பூ, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதிலிருந்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த எண்ணெயில் இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3 சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னு கேட்பீங்க. இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 போல் பெரிய பெரிய பல்லாக இருக்கிறனால சேர்த்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயத்தை அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அரைச்சி போடுறது சில பேர்த்துக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வதக்கிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் வதக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பச்சை வாசம் நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கும். அதனால இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். இதெல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி பழத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸில் இருக்கிற பழமாக தான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து புளிப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் அதிகமாக சேர்த்தக்கூடாது. நம்ம தக்காளி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக தெரியும். இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். அடுத்ததாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறமா மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலா போடுங்க. அப்படி இல்லைனா கரம் மசாலா தூள் போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. முட்டை குருமா மசாலான்னு கிடைக்கும். அந்த குருமா மசாலா பொடி இருந்து போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன் இந்த 3ல் எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் குவான்டிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 2 கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு முழு தேங்காயை வந்து நல்லா துருவிட்டு அதிலிருந்து பால் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் கரெக்டாக கொஞ்சம் அளவான பக்குவத்தில் நீங்கள் எடுத்து இந்த தேங்காய் பால்லையே இந்த தக்காளியோட அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைமில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இதோட பச்சை வாசம் போய் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போவே சூப்பரான வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தக்காளி குழம்பு எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு அருமையாக ரெடியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் அப்புறமா எல்லா டிஃபன் வெரைட்டிஸ் கூடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கமகமன் வாசனையோட இந்த தக்காளி குழம்பு இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.